60 வயதுலேயும் உங்கள் இளமையை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க. உங்கள் ஸ்கின்னில் சுருக்கங்களே வராது, பிக்மெண்டேஷனே வராது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நான் 1 டைம் தான் என் ஃபேஸில் யூஸ் பண்ணேன். ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக, சாஃப்டாக, யங்காக அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக்குன்னு சொல்வேன். இதை நீங்கள் 20 டேஸ் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணாலே அப்புறம் விடவே மாட்டீங்க, தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாதாம் தாங்க எடுத்திருக்கோம். பாதாம் வந்து நிறைய விதமாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஃபேஸுக்கு. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாறும். அது மட்டும் இல்லை, பெர்மனண்ட்டாகவே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பிளாக் டாட்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, அல்லது கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் சரி, வெயில்னால ரொம்ப டேன் ஆகி உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னாலும் சரி, நல்லா பலன்னு ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கும் பொழுது அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்குங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா கசகசா தாங்க எடுத்திருக்கோம். இந்த கசகசா நமக்கு பேக்கெட் ₹1 ₹2 தான் விற்கிது, வாங்கிக்கலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லை, எல்லாருமே கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், புதுசாக நம்ம எதையும் பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ நம்ம இந்த கசகசா வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பேக்கெட் அளவு கசகசா எடுத்துக்கிட்டேன். அந்த கசகசா வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்கட்டு, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஃப்ரை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க. இப்போ நம்ம இது கூடவே வந்து ஒரு 5-6 பாதாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பாதாமாக இருக்கிறதுனால ஒரு 7-8 பாதாம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து லைட்டாக இது வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதுமானது. இந்த கசகசாவை நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். கசகசா பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, எப்படி பொரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள் எல்லாமே நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு பொரிஞ்சு வந்து. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கசகசா வந்து பொரியணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். பாதாமும் இந்த கசகசாவும் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி கிரைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாதவங்க வெல்லம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி போட்டு
கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா அரைஞ்சி வந்துருச்சு நமக்கு. இப்போ இந்த அரைஞ்ச பொடியை நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ உங்கள் ஃபேஸுக்கு நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா க்ளோவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாகவும் மாறும், பிக்மெண்டேஷனாலும் நல்லாவே குறைச்சி கொடுக்கும், மங்கு வராமலும் தடுக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோக்காக நான் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக வச்சு நான் அதை பயன்படுத்துகிறேன். நம்ம ஒரு 6-7 பாதாம் தான் சேர்த்தோம். அதேமாதிரி ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்தோம். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். சுகர் 1 ஸ்பூன் இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி ஃபேஸுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சூப்பராக ரிசல்ட்டும் கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க, காஃபி பவுடரும் இந்த பொடியும். அவ்வளோதான். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இது கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் வந்து நம்ம ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியூஷன் பண்ணி கொடுக்கும், ஃபேஸில் இருக்க டேன் நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதுக்காக நம்ம மில்க் இதில் ஆட் பண்ண போகிறோம். காய்ச்சின பாலையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எந்த பாலாக இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு லிக்விடாக தான் தெரியும். இதை வந்து 10 மினிட்ஸ் நம்ம விடும் பொழுது இது நல்லா பஃப்னு ஊறி வந்துடும். ஏன்னா நம்ம பாதாமும் கசகசாவும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அல்லது ½ அன் ஹவர் கூட விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம இதை நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அப்படி இருக்கட்டும். இப்போ வேறு 10 நிமிஷம் தான் ஆயிடுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட 10 டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து கெட்டு போகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம், அப்படியே உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது, என் ஃபேஸில் எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, நம்ம சூப்பரான பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நமக்கு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபேஸ் பாருங்கள் நல்லாவும் டேனாகவும் இருக்குது. இது எப்படி நம்ம 10 நிமிஷத்தில் ஃபேஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளோவாக மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில். அதாவது ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது எப்படி சொல்கிறது, மில்க் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வாயில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு புண்ணு வந்திருக்கு, அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதனால தான் இந்த பக்கம் வீங்கின மாதிரி இருக்குது. அதோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து அதனால் என்னால் சரியாகவும் பேச முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பேச பார்க்குறேன். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபேஸ் நல்லா இப்போ பார்த்துக்கோங்க. இதை விட உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக மாறும். டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுங்க.
நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடும். வெறும் 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். நல்லா கண்ணுக்கு மேலே அடியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாதாம் வந்து நம்ம நிறைய விதமாக அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க, அப்ளை பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. இதோட ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விடவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கையில் பிடிக்கும், முகத்துலேயும் இப்படி தான் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். நல்லா ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸில் வந்து இதை ரிமூவ் பண்ணுவோம். எப்படி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கிண்ணத்தில் வந்து பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி தொட்டு மசாஜ் கொடுக்காதீங்க, மில்க் தொட்டு தான் கண்டிப்பாக பண்ணணும். நான் லைட்டாக மில்க்கை வந்து இதில் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸுக்காக நீங்கள் வேறு எந்த கேரும் எடுக்கவே தேவையில்லை. இது ஒன்று மட்டுமே உங்கள் ஃபேஸுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும். பார்லர்லாம் நீங்கள் தேடி அலையவே வேண்டாம். நல்லா ஜென்டலாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க, மில்க் தொட்டு தொட்டு. ஜென்டலாக பண்ணணும். நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு. ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல, அதாவது வாஷ் பேஷனில் போய் வாஷ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு முன்னாடி நான் தொடச்சி காட்டுறேன். ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் ஃபேஸ்லேருந்து. இப்போ நான் ஃபேஸை வந்து துடைக்கிறேன். வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஃபேஸை வந்து துடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டல்லாக இருந்த என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல க்ளோவாக பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஃபேஸில். பாதாம் வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு.
வாவ், செம்மையா இருக்குங்க. ஃபேஸ்லாம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பா எனக்கு செம்மையா தெரியுதுங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து குடுத்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். செம பிரைட்டா இருக்கு. நல்லா க்ளோவா இருக்கு. இந்த நல்லா ஒரு பளபளன்னு இருக்கு பாருங்க. என் கை பாருங்க, ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. என் கைக்கும் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் நான் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். வேற எப்படி காட்டுறதா? நெக்கும் பாருங்க. நெக் எப்படி இருக்கு, என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. செம்மையா இருக்குங்க. நல்ல ஒரு மில்க் ஒயிட் கலர்ல இருக்கு ஃபேஸு. செம்ம பிரைட்டா மாத்திருக்கு. ரொம்ப பிரைட்டா இருக்கு. உண்மையாவே சொல்றேன். நான் என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நல்ல பிரைட்டா சேஞ்ச் ஆக்கியிருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ச்சே! சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது, உங்க ஃபேஸ்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி, ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்கா, க்ளோவா மாத்திருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்கள எல்லாருமே கேட்பாங்க, "எப்படி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனுச்சு உங்க ஃபேஸ்?" அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பேக் தான் இது. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணிட்டு, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்.